எல்லாரும் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆன்யா ஆபரேஷன் ஸ்டிக்ஸ் உடைய அடுத்த மூவ். ஆன்யா 8 ஸ்டெல்லா ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ணி ஆகட்டும். அப்படி கலெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அடுத்த மூவுக்கு போக முடியும். ஆனா ஆன்யாவை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நடந்த மாதிரி தான். அப்ப ஆன்யா கேக்குறா, அப்பா நான் எந்த கிளாஸ்பா? எனக்கு தெரியாது. ஆனா மனசுக்குள்ள நினைக்கிறான், சும்மா சொன்னேன், எனக்கு தெரியும். ஆன்யாவால 8 ஸ்டெல்லா ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் ஒரு குறுக்கு வழி யோசிச்சிருக்கேன். என்னுடைய எதிரியான டெஸ்மோனுடைய பையன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அவனுடைய கிளாஸ்லயே ஆன்யாவை போட்டாச்சு. இப்ப ஆன்யா பண்ண வேண்டியது எல்லாம் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும். அவளை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். அப்ப என்னோட டார்கெட்டை நான் ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆன்யாவும் அதை ரீட் பண்ணிட்டு உலகத்தோடைய அமைதியை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற நடந்து போய்கிட்டு இருக்கா. நேரா போயிட்டு டேமியன் முன்னாடி நிக்கிறா. இவளை பார்த்து டேமியனோ, யார் இந்த பொண்ணு, என்ன எதுக்கு இப்படி பாக்குறா, ஒருவேளை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டோ, என்னோட அழகுல மயங்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதை ரீட் பண்ண ஆன்யாவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். மறக்காம இந்த டைட்டிலுக்கு மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.